+2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். அதோட வங்கியில் வாங்கிய நம்முடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற 100 நாள் வேலை திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அழுத்தம் கொடுத்து மத்திய அரசிடம் அதன் மூலமாக இன்றைக்கு 100 நாளை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே அதை 125 150 நாளாக உயர்த்தப்படும். திமுக ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த மக்களை ஏமாற்றி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்து வாக்குறுதி கொடுத்து பொய் சொல்லி உங்களை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இந்த தேர்தல் மூலம் தகுந்த பதிலளி கொடுப்பீங்களாமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். அதோட நகர பகுதியில் இருக்கின்ற சாலை அதெல்லாம் அதிலேயே வந்துட்டு நான் படிக்கும் அடுத்தது வரும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதானமாக விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் விவசாய பணியில் ஈடுபட்டுகிறேன். இன்றைக்கும் விவசாய பணி தான் எனக்கு முக்கிய தொழில். எனக்கு தொழிலே விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது. ஆக விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் அத்தனையும் நான் அனுபவித்தவேன். நான் திரு ஸ்டாலினை போட செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன் அல்ல. கிராமத்திலே விவசாயத்தை மண்வெட்டி பிடித்த கை, ஏர் பிடித்த கை, டிராக்டர் ஓட்டிய கை. ஆக விவசாயிகள் ரத்தத்தை வீரியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் எங்களுடைய அரசினுடைய முதல் கடமை என்ற நோக்கத்திலே எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள். அதிமுக ஆட்சிகளுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். தள்ளுபடி செய்தோம். கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. அதனால் தாங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் செலுத்த முடியவில்லை என்ற கோரிக்கை விவசாய பொதுமக்கள் வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 12,100 கோடி விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. மீண்டும் அதிமுக அரசு மலரும். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்களே இல்ல. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் திமுகவில் போய் அடைக்கலம் முடிச்சிருக்காங்க. எங்க செல்லாத ஓட்டு, அதனால ஏதாவது பயனுண்டா? நாம் தூக்கி எறியப்பட்டவர்களை அவர்கள் அமர வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா 19 பேர் போட்டிடுறாங்க. அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், விலக்கி வைத்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள் 19 பேர் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனா அதிமுக அப்படி அல்ல. இன்னைக்கு பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, அம்மா கட்டிக்காத்த கட்சி. 31 ஆண்டு காலம் உங்களுடைய பேர் ஆதரவுகளை ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் இல்லை, ஆனால் தொண்டர்கள் நிறைந்த இயக்கம். உங்களை போல் இருக்கின்ற சாதாரண மக்கள் நிறைந்த இயக்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்கள் இயக்கத்தை உடைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள்? முடக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள்? எவ்வளவு வழக்குகளை போட்டீர்கள்? அத்தனையும் பொதுமக்கள் துணையோடு, கழக நிர்வாகிகள் தொண்டரோடு தவிடுபடி ஆக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் அதிமுக கட்சி சொந்த காலில் நிற்கின்றது.
திமுக கூட்டணியை நம்பி இருக்குது. அப்படித்தானே? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், எங்க கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. எவ்வளவு கட்சி வேணாலும் சரி, மக்கள் ஓட்டு போடுறதால ஜெயிக்க முடியும். அதுதானே உண்மை. அண்ணா திமுக அப்படி அல்ல, மக்களை நம்பி தேர்தலே நிற்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். நேற்று தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட உடனே நிருபர்கள் பேட்டி கேட்கிறாங்க. அப்ப திரு ஸ்டாலின் பேசுறார், திமுக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? என்னையா பிரச்சனை இருக்குது? ஏங்க, தேர்தல் எங்க நடக்குது? எங்க நடக்குதுங்க? தமிழ்நாட்டில் தான் நடக்குது, டெல்லியிலேயே நடக்குது. அந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழகத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்ய போறோம்? அதனால பொம்மை முதலமைச்சர் உண்மைதானே? ஒரு தில்லு திராணி தெம்பு ஒரு சுயமா சிந்திக்கக்கூடிய நிலையில் இருந்தா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியில நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்குது. ஸ்டாலின் அவர்களே, இனியாவது திருத்தி பேசுங்க, திருத்தி பேசுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலில் யாராருக்கு போட்டி? யாராருக்கு போட்டி? நமக்கு எதிரி திமுக தானே. திமுக வீழ்த்துவதற்கு தான் நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிறோம். மக்களோட ஆட்சி அகற்றுவதால் நம்முடைய நோக்கம். அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நம்ம குறை சொல்றதுக்கு வழியே கிடையாது. அண்ணா திமுகவே குறை சொல்றதுக்கு வழியே கிடையாது. என்னென்னமோ பார்த்தாரு, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்பொழுது என்ன பேசுறார்? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியா? ஸ்டாலின் அவர்களே, சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்டா கூட சொல்லுவாங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தல். தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலோடு இறுதி தேர்தல், இறுதி தேர்தல் திமுகவுக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்திருந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.